வியாபார சேவகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களே, நீங்கள் கூட வெறும் 5000 ரூபாய் முதலீட்டில் உங்கள் வீட்டிலேருந்து உங்களால் ஒரு சுய தொழில் தொடங்க முடியும் அப்படின்னு தான் வந்து டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5000 ரூபாய்க்கும் கம்மியாக இருந்தால் கூட இந்த பிஸ்னஸை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கி அது எப்படி வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்தி அதில் எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம ஒரு நாட்டு சர்க்கரையை வந்து வாங்கணும் அப்படின்னா பையர் யார், அதாவது மேனுஃபேக்சர் உற்பத்தியாளர்கிட்டருந்து டைரெக்டாக நம்ம வாங்கினா வந்து நம்ம லாபம் கிடைக்கும். ஸோ அந்த உற்பத்தியாளர் யார் அப்படின்றது அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நானே கொடுக்குறேன், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரைஸ்க்கு உங்களால் வாங்க முடியும், மினிமம் எவ்வளோ ஆர்டர் அவங்ககிட்டருந்து வாங்கினா நம்மளுக்கு வந்து கொரியர் பண்ணுவாங்க, ப்ரைஸ் எவ்வளோ நம்ம கையில் வந்து அவங்ககிட்டருந்து வாங்கும்போது எவ்வளோ வரும், ஸோ அதை எவ்வளோ வந்து நம்ம வந்து லாபம் வச்சு சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். மினிமம் 30 kg லூஸ் பேக்கில் தான் வாங்க முடியும். இல்லை அப்படின்னா பேக் பண்ணி அவங்ககிட்ட வாங்கினாலும் வாங்கலாம். வாங்கினா அதுக்கான அந்த பேக் பண்ணுறதுக்கான அமௌண்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 50 ரூபா கேஜிக்கு உங்களுக்கு தாராளமாக ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து உங்களோட வாங்க முடியும். ஒரு நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு கேஜ் வந்து 50 ரூபாய்க்கு கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்றைக்கி கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து அதிகமாக இருக்குது. இது எங்கேருந்து வாங்குறாங்க, எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்களே கூட உங்கள் வீட்டில் இப்போ வந்து நிறைய பேர் நாட்டு சர்க்கரை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஒரு பிஸ்னஸாக தாராளமாக நீங்கள் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நாட்டு சர்க்கரை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பையர் யாருன்னு தெரிஞ்சிச்சு, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வந்து 50 ரூபாய்க்கு தாராளமாக ஒரு கேஜி நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்டோ சூப்பர் சர்வீஸ் இல்லை ரதிமீனா விஆர்எல் பார்சல் சர்வீஸ் இதில் வந்து எது வேணுமோ அவங்க உங்களுக்கு போடுவாங்க. சரிங்களா? மினிமம் வந்து அது கொரியர் சார்ஜஸ் வந்து 30 kg 120 150 ரூபாக்குள்ளே தான் வரும், அதுக்கு மேலே வராது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கேஜ் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 30 kg 1000 1500 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் வந்து 30 kg வந்து தாராளமாக வாங்கிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பேக்கிங்லாம் இருக்குது சார், பேக்கிங்லாம் பண்ணோன்னா அதுக்கு வந்து மெஷின் வாங்கணும், அதெல்லாம் நிறைய ஒர்க் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா ப்ளைன் பேக்கில் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 2 ரூபா பே பண்ணால் போதும். அதான் 50 ரூபா ஆகுதுன்னா 52 ரூபா பே பண்ணீங்கன்னா லூஸ் பேக்கில் உங்களுக்கு வந்து 1/2 kg இல்லை 1 kg எப்படி கேட்குறீங்களோ அவங்க பேக் பண்ணி உங்களுக்கு வந்து 30 kg வந்து ஸோ வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இது லூஸ்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை பேக் பண்ணி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அவங்க பிராண்ட்லேயே நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா 3 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ப்ளைன் பேக்னா 2 ரூபா, அவங்களோட பிராண்ட் அந்த கவர்லேயே வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 ரூபா வரும். அதாவது ப்ளைன் பேக்னா 52 ரூபா, அவங்களோட பிராண்ட் போட்ட அந்த கவரோட வேணும் அப்படின்னா 53 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கேஜிக்கு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஜ் வந்து 50 ரூபா அப்படின்னா 1500 ரூபா தான் நீங்கள் வாங்கிடலாம். ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜோட சேர்த்து ஒரு 1620 ரூபா. நான் சொல்கிறது வந்து பேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் நான் சொல்கிறது. சப்போஸ் நீங்கள் லூஸ் பேக்கில் நான் சொல்கிறது சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட் வந்து லூஸ் பேக்கில் நீங்கள் வாங்குங்க. லூஸ் பேக்கில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் பேக் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லை பண்ணாதீங்க. இல்லை என்னால் வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணி வாங்கிக்கோ, ப்ளைன் பேக்கில் வாங்கிக்கோங்க, அவங்களோட பிராண்டில் வாங்காதீங்க. ஸோ ப்ளைன் பேக்கில் வாங்கிக்கோங்க. சரிங்களா? வாங்கி நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 54 ரூபா உங்கள் கையில், அதாவது 1620 ரூபா உங்களுக்கு கொரியரோடு உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, டிவைட் பை 30 போட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிக்கு 54 ரூபாய்க்கு உங்கள் கையில் ரிசீவ் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ளைன் பேக், அதாவது ப்ளைன் பேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 56 ரூபாய்க்கு உங்கள் கையில் வந்து ஒரு கேஜ் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இதை வந்து மார்க்கெட்டில் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா 1/2 kg வந்து 45 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. 1 kg வந்து 70 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே நீங்கள் சிட்டி சைடில் இருக்கீங்கன்னா தாராளமாக 100 ரூபா வரைக்கும் உங்களால் சேல் பண்ண முடியும் 1 kg நான் சொல்கிறது.
புரியுதுங்களா? அதனால வந்து எதுக்கு நான் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருங்க அப்படின்னா, இவங்க வந்து ஆல்ரெடி வெளிநாட்டுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கும். நெறைய பேர் இவங்ககிட்ட வாங்கி பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர் நாட்டு சர்க்கரை வாங்கி பண்ணிட்டு இருந்தாலும், அதுல வந்து நெறைய கலப்படம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, இவங்ககிட்ட நீங்க வாங்குறது பெட்டரா இருக்கும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும், நீ டைரக்ட்டா அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்க வாங்கலாம். ஸோ ஓகே. இப்போ வந்து கையில வந்து ஒரு ரூ. 56 உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இத வந்து நீங்க ஆன்லைன்ல Amazon, Flipkart எதுல சேல் பண்ணாலும் சேல் பண்ணலாம். இதுல வந்து உங்க பிராண்ட் நேம்ல எஃப்எஸ்ஐ நீங்க வாங்கணும், ஜிஎஸ்டி வாங்கணும். இது இருந்தா தான் ஆன்லைன்ல நீங்க சேல் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேருக்கு வந்து குடுங்க. வெளிய அவங்க வந்து ஒரு ரூ. 80 வாங்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 10 கம்மி பண்ணி குடுத்தா தாராளமா அவங்க கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ பொருள் வந்து கண்டிப்பா நல்லா இருந்தா அப்படின்னா உங்கள தேடி வருவாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்பா பண்ணும்போது அப்படின்னா, ஒரு சின்ன இன்கம் தான் உங்களால ஜெனரேட் ஆகும். சரிங்களா? இதனால வந்து ஒரு சின்ன இன்கம் உங்களுக்கு தாராளமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். யாரையும் நம்பி நீங்க வாழ தேவையில்ல. பெண்கள் வந்து வெறும் ரூ. 2000 கையில இருந்தா போதும். இந்த பிசினஸ ஈஸியாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 50 பேர் வந்து அறிமுகம் இருக்க மாட்டாங்களா ஊர்ல? அவங்கள வச்சு நீங்க தாராளமா சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால முடிஞ்சது அப்படின்னா, ஒரு டீ ஷாப்க்கு நீங்க தாராளமா குடுக்கலாம். இப்ப டீ ஷாப்ல நெறைய பேர் நாட்டு சர்க்கரைலாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து டைரக்ட்டா வந்து ஒரு 30 கேஜ் வந்து நீங்க டைரக்ட்டா பையர்ட்டருந்து வாங்கி கொடுக்கும்போது, அதுல சம் லாபம் வச்சு நீங்க குடுக்கலாம். இல்ல வந்து டைரக்ட்டா நீங்க கஸ்டமர்ட்ட உங்களுக்கு தெரிஞ்சுட்டு குடுக்கும்போது நல்ல நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ட சேல் பண்றது தவறான செயல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இப்ப நெறைய இடம் பார்த்தீங்கன்னா, 1 கேஜி ரூ. 50லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையான சர்க்கரையான்னு நமக்கு தெரியல. நீங்க அவங்ககிட்ட போய் பார்கிங்லாம் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் சேல் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இதுல சம்பாதிக்க முடியும். ஸோ ஒரு நாட்டு சர்க்கரைய வாங்கி, ஸோ வந்து உங்களால மினிமம் வந்து ஒரு ரூ. 2000லிருந்து அது எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பையர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது போன்ற உங்களுக்கு நெறைய வீடியோக்கள நான் குடுக்க வந்து காத்துட்டு இருக்கேன். ஸோ வந்து நெறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வரணும் அப்படின்னா, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பத்தின மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இன்னும் நான் டீப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன்.